हरे कृष्णा परम जय दे श्री कृष्ण संकीर्तनम जय सरल गुरुदेव மதுரா பிருந்தாவன் நடுவே பழங்கள் பச்சிலை கீரைகள் சேகரிச்சு இருக்கிற ஒரு கூட்டம் இருந்தது. மலைஜாதி மக்கள் கூட்டம். அவங்கெல்லாம் அன்றாடங்காட்சிகள். இதுல பழங்கள் விற்கிற ஒரு பாட்டி இருந்தா, வயசானவங்க, அவளுக்கு துணை யாரும் கிடையாது. அவளாகவே பழங்கள் கீரைகள்லாம் சேகரித்து விற்கிறா. இப்படி சாப்பிட்டு வந்தா. வயசானா கூட உழைச்சி பழைக்கிறவங்களுக்கு பசி ரொம்ப இருக்கத்தான் செய்யும். மதுராவில் உக்ரசேனர் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இந்த பாட்டிக்கு கவலை இல்லை. யாதவர்கள் சப்போர்ட் இருந்தது. இப்போ கம்சனுடைய ஆட்சி. அவனுக்கு என்ன ராசினா, ராட்சசர்கள் எங்க இருந்தாலும் அவங்க கூட ஒட்டிக்கிடுவாங்க. இந்த ராட்சசர்கள்லாம் அங்கங்க நடமாடும் போது, இந்த பாட்டி கூடையில பழங்களோட வர்ற போது, அவங்க பாட்டுக்கு தேவைக்கு எடுத்து தின்னுட்டு பணம் எதுவும் தராம போயிடுவாங்க. காசு தரமாட்டாங்க. ஏதாவது கேட்டா இவளை நக்கல் பண்ணி திட்டி அனுப்பிடுவாங்க. பொதுவாக முதியவர்கள் மதிக்கத்தக்கவர்கள், ஆதரவு அளிக்கப்பட வேண்டியவங்க. அவர்களை கிழவன் கிழவி அப்படின்னு சொல்றது உண்டு. கிழவன் அப்படிங்கிற சப்தம் மட்டமான சொல் கிடையாது. அது மதிப்பு மிக்கது தான். உரிமையாளன்னு அர்த்தம். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய், புதன், கிழமைன்னு ஏன் போடுறோம்? புதனுக்கு உரிய நாள், அவனுக்கு உரிமை உள்ள நாள். ஞாயிறு சூரியனுக்கு உரிமை உள்ள நாள். அதனால கிழமை அப்படிங்கிறோம். முருகபிரான் அவரை குறிஞ்சி கிழவன் அப்படிங்கிறோம். குறிஞ்சி நிலம் அவருக்குள்ளது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நிலபுலன்கள் உள்ள ஜமீன்தார நிலக்கிழார் அப்படிங்கிறாங்க. கிழவன்கிறது உயர்ந்த சொல் தான். இந்த பாட்டி தரக்குறைவான கனிகளை சேகரிக்க மாட்டான். நல்ல தரமா இருக்கும். கசப்பு புளிப்பெல்லாம் இருக்காது. அவளுடைய இனத்தார், அந்த மலைஜாதி மக்களுக்கு பழங்களை தேர்வு செய்யற முறையெல்லாம் இவ தான் சொல்லி கொடுப்பா. பொதுவா நகரத்தில் உள்ளவங்களுக்கு காய்கறி, பழங்கள், தானியங்கள் பற்றிய அறிவெல்லாம் இருக்காது. கிராமங்கள்ல அது இருக்கும். இப்ப கூட கொரோனாவால நகரங்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்பதான் தெரியுது நகரத்தை வாழ வைக்கிறதே கிராமம்தான் அப்படிங்கிறது. கோகுலத்துல பிரஜமன்னர் நந்த மகாராஜா பற்றியும், அங்க இருக்கிற தங்கம் போன்ற ஆயர்குல மக்கள் பற்றியும் இந்த பழக்கார பாட்டி கொஞ்சம் கேள்விப்பட்டிருந்தா. அவளுக்கு இப்போ மதுரா பக்கம் போய் தொழில் செய்ய ஆசை இல்லை. ஏன்னா கனியோட அருமை முன்ன யாதவர்களுக்கு தெரிஞ்சிருந்தது. இப்போ கம்சன் இருக்கிறதுனால போதுமான பணம் கிடைக்கல. சில நல்லவங்க அதிகமா பணம் தருவாங்க. அப்ப இவ அலைய வேண்டாம். வயசான காலத்துல கூட 2 நாள் வச்சு சாப்பிடலாம். அடுத்து பணத்துக்காகவே அலைஞ்சாலும் சேர்த்து வைக்கிற புத்தி வந்துடும். இதனால மனசு கெட்டு போகும். இப்படி அந்த பாட்டி ரொம்ப ஆசை இல்லாம அப்படி அங்க இருக்கிறா. அங்க இருக்கிற வாலிபர்கள் கூட அப்படித்தான். தேவைக்கு சேகரிப்பாங்க, அவ்வளவுதான். கண்ணன் காலத்துல எல்லா சமுதாய மக்களும் அவங்கவுங்க குலத்தொழிலை விட்டு கொடுக்காம மன ஈடுபாட்டோட ஆசை இல்லாம செய்து வந்தாங்க. யாருக்குமே ஏக்கமோ எதிர்பார்ப்போ கிடையாது. போதும்னு இருப்பாங்க. இந்த பழக்காரிக்கு ஒரு தடவையாவது ஆயர்பாடி போகணுங்கிற நினைப்பு இருந்தது. இப்போ ஒரு நாள் பழங்களோட மகாவனத்துக்கு போறா. அங்கதான் கோகுலம் இருக்குது. ஏதோ ஒரு ஆசையில அப்படி வந்தா.
அங்க பிருந்தாவனத்துல நுழையவுமே மரங்களை பார்க்கிறார். பிருந்தாவனம்ங்கிறது மொத்தம் 12 வனங்கள் உள்ள இடம், 186 கிராமங்கள் இருக்குது. அப்போ அங்க இருக்கிற மரங்களை எல்லாம் பார்த்தா அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. அடப்பாவமா, இது என்ன மரங்கள்லாம் இப்படி பழுத்து தொங்குது, கூட்டம் கூட்டமா பழங்கள், பறிக்கவே வேண்டாம், அதுகளே பணிவா அப்படியே இருக்குது. மரங்கள்லாம் வெயிட் தாங்காம கீழே உதிர்ந்து கிடக்கிறதே எக்கச்சக்கமா இருக்கு. 2 நாள் ஆகும் பறிக்க, அவ்வளோத்தையும் சேகரிக்க. இப்படி இருக்கும்போது நம்ம பழங்கள்லாம் எப்படி எடுபடும் அப்படிலாம் யோசிக்கிறான். குரங்குகள் பறவைகள்லாம் அந்த கீழே கிடக்கிற பழங்களை எல்லாம் சாப்பிடுது. சில குரங்குகள் இவ கூடையில பழங்களோட போறத அப்படி ஆச்சரியத்தோட பார்க்குது. என்ன, ஏன் இப்படி நடக்குதுன்னு அந்த குரங்குகள் பார்க்குது. எவ்வளவு வகை வகையா கனிகள் குவிஞ்சு கிடக்கிற போது என்கிட்ட போய் யார் வாங்க போறாங்க அப்படின்னு அவ யோசிக்கிறான். அப்போ திரும்பிடலாமான்னு மனசு தோணுது. அந்த நேரம் பார்த்து ஒரு முனிவர் வந்தார். அவளை பார்த்து ஒரு திசையை நோக்கி கையை காட்டி, நண்பருடைய வீட்டுக்கு போங்க, அங்க போறவங்களுக்கு வெறுங்கை அப்படிங்கிறதே இல்லை, ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். உடனே பழக்கூடைய கீழே வச்சுட்டு அந்த வீட்டை நோக்கியும் முனிவரை பார்த்தும் நமஸ்காரம் பண்றா. அப்புறம் கூடைய தலையில வச்சுட்டு நடந்து போறா. பழம் வாங்கலையா, பழம் வாங்குங்க அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்துக்கிட்டே போறா. ஆயர்கள் கூட்டம் மேய்ச்சலுக்கு போயிருச்சு போல தெரியுது. கோசாலைகள்ல மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வேலைக்காரங்க வேலை செய்துட்டு இருக்காங்க. இப்படி கூவி கூவி சுத்தி வந்து அவளுக்கு களைப்பாயிருச்சு. அப்படி நந்தபவனத்தை நெருங்குறா. நெஞ்சு வறண்டு போயிருக்கு. கால்கள்லாம் கொஞ்சம் பின்ன ஆரம்பிச்சது. எந்த வீட்டில் இருந்தாவது என்னம்மா என்ன பழம் வச்சிருக்கிறேன்னு கேட்டா கொஞ்சம் தெம்பு வரும். ஆனா யாருமே வீட்டில் இல்லாத மாதிரி இருக்கு. அடுத்து ஆயர்கள் பெரும்பாலும் பால் பொருட்கள் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அதையெல்லாம் அவன் யோசிச்சு பார்க்குறான். அதனாலதான் இந்த மாதிரி கனிகள் கீரைகள் அக்கறை இல்லையோ அப்படின்னு நினைக்கிறான். மக்களே வாங்காத போது நந்த மகாராஜா எப்படி வாங்குவார் அப்படின்னு சுத்தி சுத்தி பார்க்கிறா. ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் நெல், கோதுமை, வத்தல், தானியங்கள் எல்லாம் அங்கங்க காய போட்டிருக்கிறாங்க. இப்படிலாம் ஒரு செழிப்பை வந்து பிருந்தாவனத்துல அந்த பாட்டி பார்த்தா. நல்ல அதிர்ஷ்டக்காரங்க அந்த ஆயர்பாடிக்காரங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. திரும்பவும் கூவுறா, பழம் 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 அப்படின்னு. கூடைய எங்கேயாவது தூக்கி போட்டுட்டு மரத்துல முட்டிக்கலாம் போல இருக்கு. கண்கள்லாம் மெதுவா மங்குது. இதயம் வெம்ம ஆரம்பிக்குது. அப்படி சோகமா தள்ளாடி ஒரு மரத்துல சாயிரா. இப்படி சோர்ந்து இருக்கும்போது ஒரு இனிமையான குரல், ஓ பாட்டி, பழம் பாட்டி அப்படின்னு ஒரு சப்தம் கேட்குது. குழந்தையோட சப்தம். அந்த குரல், அதிலே ஒரு அமிர்தம் இருக்கு. அந்த பாட்டியோட உடம்புல ஒவ்வொரு அணுவிலையும் அந்த அமிர்தத்தை பாய்ச்சின மாதிரி இருக்குது. உற்சாகத்துல அப்படி ஆச்சரியமா சப்தம் வந்த திசையை பார்க்கிறா. கூடைய கீழே இறக்கிட்டு சுத்தி சுத்தி பார்த்தபடி நிக்கிறா. 1.5 வயசுல ஒரு குழந்தை அந்த பழக்காரியை நோக்கி ஓடி வருது. அதுதான் நம்ம கண்ணபிரான். உடம்பெல்லாம் புழுதி, எங்கேயோ விளையாண்டுகிட்டு இருந்து ஓடி வருது. அழகு, மென்மை, வெளிச்சம், சுகம், இதுகளையெல்லாம் திரட்டி பிரம்மா இந்த குழந்தையை செய்திருப்ப போல. ரொம்ப எச்சரிக்கையா கலைத்திறனை வெளிப்படுத்தி இருக்கிறார் பிரம்மா. சுருள் சுருளான கருமேக நிறத்தை போன்ற அடர்ந்த கேசம், அதுகெல்லாம் சூழ்ந்திருக்கிற சந்திரமுகம், நெற்றியில மை பொட்டு,
மெல்லிய புருவங்கள், மையிட்ட கண்கள், லேசா வியர்த்ததுனால அந்த கண்மை கொஞ்சம் காது நோக்கி லேசா அப்படி வேர்வையா வடிஞ்சிருக்குது. கோடுகள் உள்ள கழுத்து, அதுல ரத்னம் மின்னும்படியான புலி நகத்தோட முத்து மாலை, இளஞ்சிவப்பு பாதங்கள், அதில் சலங்கை, இடுப்பில் பட்டையான வேலைப்பாடு மிக்க மணிமேகலை, கைகள்ல கங்கணம், தலை முதல் கால் வரைக்கும் அந்த கண்ணனை பார்த்து பிரமிச்சு இருக்கிறார் பழக்காரி. கால்கள், வயிறு, மார்பு, கைகள்ல மண் ஒட்டி இருக்குது. கிட்ட வந்தாச்சு கண்ணன். பழக்கூடைய எட்டி பார்க்கறான். உடனே சந்தோஷம், கைதட்டி ஆஹா பழங்கள் அப்படின்னு குரல் கொடுத்தான். பாட்டிக்கும் சந்தோஷமாச்சு. பழம் கொடு அப்படின்னு 2 கைகளையும் சேர்த்து நீட்டுறான் கண்ணன். அந்த உள்ளங்கை தாமரை மலருடைய துளிர் மாதிரி சிவந்திருக்கு. அந்த கைகள்ல பழம் என்ன, இதயத்தையே தூக்கி போட்டுடலாம், இனி என்ன வாழ்க்கை, அந்த மாதிரி தோணுது பாட்டிக்கு. அப்ப பாட்டி சொல்றா, கண்ணன் பழம் வாங்கிட்டு உடனே போயிடக்கூடாது, கொஞ்ச நேரம் பேசணும்னு எங்களுக்கு ஆசை. அதனால அவ சொன்னா, இந்த பழங்களுக்கெல்லாம் விலை உண்டுப்பா, இதோட மதிப்பை கொண்டு வந்தா தான் பழம் தர முடியும் அப்படின்னா. விலையா, மதிப்பா அப்படின்னா என்னது அப்படின்னு கண்ணன் கேட்கிறான். அது என்னது அப்படின்னு சொல்லி புரியாம கேட்டதும், யாருக்கிட்டையாவது இருந்து எதையாவது வாங்குறதா இருந்தா பதிலுக்கு ஏதாவது அதன் மதிப்புக்கு நாம தரணும், அதுதான் விலை அப்படிங்கிறார். இந்த விலை, பணம், எடை இதெல்லாம் நாம வச்சுக்கிட்டது. ஒரு பொருள் மீதான புவியோட ஈர்ப்பத்தான் நாம் எடை அப்படிங்கிறோம். அப்ப கண்ணன் மீதான ஈர்ப்புனால அந்த பாட்டி தன்னை ஒண்ணும் இல்லாதவளாகவும், கண்ணனை பார்த்ததுனால எல்லாம் கிடைச்ச பாக்கியசாலியாகவும் தன்னை உணர்றா. அப்ப கண்ணன் கேட்கிறான், என்ன பாட்டி, என்ன என்ன யோசிக்கிற அப்படிங்கிறான். அப்படி கண்ணனுடைய கண் அப்படி அது அலைகிறத பார்த்து, அதோடைய சுறுசுறுப்பை பார்த்து அந்த பாட்டி ரசிக்கிறா. இப்போ கண்ணன் சொல்றான், எங்க அம்மா எனக்கு வெண்ணெய் தருவா, பால் தருவா, ஆனா விலைன்னு எதுவும் அவ சொன்னதே இல்லையே அப்படிங்கிறா. இப்படி வெகுளியா அவன் சொல்ல பாட்டிக்கு சிரிப்பா வருது. ஆமா, அவ உனக்கு தாய், அம்மா வச்ச, அம்மா எப்படி விலை சொல்வா அப்படின்னு கேட்கிறான். அப்ப கண்ணன் சொல்றான், இங்க எல்லா அம்மாவும் எனக்கு சப்பாத்தி தருவாங்க, ஆனா விலை கேட்டதில்லை அப்படிங்கிறான். அப்ப பாட்டி சொன்னா, நீ அவங்களையெல்லாம் அம்மான்னு அழைக்கிற அப்படின்னு சொன்னான். என்னையும் அப்படி கூப்பிட மாட்டானான்னு அவளுக்கு ஒரு ஏக்கம். சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல், நான் தர்றேன் அப்படிங்கிறான் கிருஷ்ணன். பாட்டி யோசிக்கிறா. சாப்பாடு கொடு, நான் வாங்கிக்கிறேன், எங்க வீட்டுல நெல்லே கிடையாது அப்படின்னு சொன்னதும் பகவான் இதோ கொண்டு வரேன் அப்படின்னு உள்ள ஓடுறார். அந்த காயப்பட்டிருக்கிற நெல்லுல இருந்து 2 கைகளையும் வச்சு அள்ளுறார். அப்போ அந்த குழந்தை தானே லேச தடுமாறி அப்படி பொத்துன்னு உட்கார்ந்துட்டார். அதுக்கப்புறம் 2 கையில நெல்லை வச்சுக்கிட்டே தடுமாறி எழும்புறார். எழுந்து வேகமா பாட்டியை நோக்கி வரும்போது அந்த விரல் இடைவெளி வழியா நெல்களால ஒரு கோடு அப்படி விழுது. அப்படி பாட்டி பக்கம் வந்தாச்சு. அந்த கூடையில வேகமா போடுறார் நெல்லை. 2 நெல் தான் உள்ள விழுது, மீதியெல்லாம் கீழே போயிருச்சு. பாட்டிக்கு இது இன்னும் அது ஆச்சரியமா இருந்தது.
அவ பார்வை கண்ணன் பேர்லே இருக்கு. இப்போ கூடைய ஒத்து பார்த்தான் கண்ணன், 2 மணிகள் தான் கிடக்குது. திரும்பி பார்த்தா கோடு மாதிரி நெல் சிதறி வந்திருக்கு. இப்போ பாட்டிக்கிட்ட சொல்றான், கவலைப்படாதம்மா, நாளைக்கு அப்பாட்ட நான் பேசி நிறைய நெல் தர சொல்றேன் அப்படின்னா. பாட்டி சொன்னா, கண்ணா என் மடியில உட்கார்ந்து என்ன அம்மான்னு ஒரு தடவை சொல்லு, இந்த பழத்தை எல்லாம் நீயே வச்சுக்க அப்படிங்கிற, பழம் பூரா உனக்கு தான். உடனே கிருஷ்ணர் அந்த பழக்கார பாட்டி மடியில பொத்துன்னு உட்கார்ந்துட்டார். மடியில அப்படி சில நொடிகள் உட்கார்ந்துட்டு மூஞ்ச தூக்கி பாட்டிய பார்க்கிறார், போதுமா அப்படின்னு. அந்த பாட்டி பரம்பொருளுடைய ஸ்பரிசம் அதுல திணறி போயிட்டா, ஒன்றும் பேச முடியல, ரொம்ப பரவசத்துல இருக்கா. அப்போ நின்றுகிட்டு இருக்கிற கண்ணன் கையில பழங்களை அள்ளி வைக்கிறார். அவர் அதை வயிற்றோட சேர்த்து அணைச்சி பிடிச்சபடி நிற்கிறார். இன்னொரு கையில பழங்களை எடுத்து எடுத்து கொடுக்கிறார். ஒரு பழம் மட்டும் அந்த பாட்டி கையில இருக்குது. பகவான் அந்த பழத்தையே பார்க்கிறார். இது என்ன முழுக்க தரலையே, பூரண சரணாகதிங்கிறது அதுதானே, அப்படி தராம அவன் கண்ணனுடைய முகத்தை மட்டும் பார்த்து ரசிச்ச மாதிரி இருக்கா. இப்போ பழங்கள்லாம் தந்தாச்சு. பகவான் அதையெல்லாம் தாங்கியபடி வீட்டை நோக்கி ஓடுறார். அப்படி துள்ளி துள்ளி ஓடும்போது அண்ணா அப்படின்னு குரல் கொடுக்கிறார் பலராம நோக்கி. அண்ணா, அடுத்து நண்பர்கள் பத்ரா, தோக்கு, நிறைய பழங்கள் வந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓடுறார். எல்லாருக்கும் பலன் தரக்கூடிய பகவான் இப்போ பழங்களோட ஓடுறார் நண்பர்களை நோக்கி. பழக்காரி அங்கிருந்து கிளம்புறா. உடம்பு மட்டும்தான் அவகிட்ட இருக்கு, உயிர் கண்ணன் பேர்லே இருக்கு. கண்ணனோட ஸ்பரிசத்துல அப்படியே அந்த உயிர் திளைச்சி போயிருக்குது. அவ பார்த்த அந்த சந்திரமுகம் அப்படி நெஞ்சில நீங்காம நிறைஞ்சிருக்குது. கொஞ்ச நேரத்துல அப்படியே நடந்து நடந்து வந்தவா கொஞ்ச நேரத்துல கூட வந்து கனமாகுது, வெயிட் அதிகரிக்குது.